they've asked me to come to the police station to launch a proper complaint. I'm going to probably go tomorrow or day after. I'm not well. I'm being troubled in my own house. Please, someone help me. ஆக்ட்ரஸ் தனுஸ்ரீ தட்டா கதறி அழுது பேசியிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பரபரப்பு ஏற்படுத்தி வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கடந்த 2004 மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில கலந்துகிட்டு டாப் 10 இடத்துக்குள்ள வந்தவங்க தான் தனுஸ்ரீ தட்டா. அந்த போட்டியின் மூலமா பெரிய அளவுல கவனத்தை ஈர்த்த இவங்களுக்கு பாலிவுட்ல சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு ஆஷிக் பனாயா அப்படின்ற படத்துல நடிச்சது மூலமா பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகியிருந்தாங்க. இந்த படம் சரியா ஓடலனாலும் படத்துல வந்த ஒரு பாட்டு மட்டும் பெரிய அளவுல ஹிட் ஆகியிருந்தது. சொல்லப்போனா அந்த பாட்டு மூலமா தான் இவங்களும் பிரபலமாகி தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. சோ பாலிவுட்ல நிறைய படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு தமிழ்லயும் வாய்ப்பு கிடைச்சு 2010 ஆக்டர் விஷாலோட தீராத விளையாட்டு பிள்ளை படத்துல நடிச்சது மூலமா தமிழ்ல அறிமுகமா இருந்தாங்க. இந்த படம் ஹிட் ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழ்ல எந்த ஒரு பட வாய்ப்பும் வராததுனால திருப்பியும் பாலிவுட்கே போயிருந்தாங்க. பாலிவுட்லயும் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு வாய்ப்புகள் வராததுனால டோட்டலாவே சினிமாவில இருந்து விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடந்த 2018 உலகம் முழுக்க மீட்டு இஷ்யூ விஸ்வரூபம் எடுத்தப்ப ஆக்ட்ரஸ் தனுஸ்ரீ தட்டா 2008 ஒரு படத்தோட ஷூட்டிங் எப்ப ஆக்டர் நானா படேகர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்லி மும்பை போலீஸ்ல புகார் அளிக்கவே அது அந்த நேரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட விசாரணையில போதிய ஆதாரம் இல்லாததால நானா படேகர் ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் பெருசா எங்கேயும் தென்படாம இருந்துகிட்டு வந்த தனுஸ்ரீ தட்டா ரீசெண்டா கண்ணீர் மல்க பேசி வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, கடந்த 4-5 வருஷமாவே எனக்கு தொடர்ச்சியா தொல்லைகள் கொடுக்கப்பட்டுகிட்டு வருது. சொல்லப்போனா என்னோட வீட்லயே எனக்கு கஷ்டங்கள் ஏற்படுது. இன்னைக்கு நான் பொறுத்து பார்த்துட்டு போலீஸ்க்கே போன் பண்ணிட்டேன். ஆனா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நாளைக்கு இல்லனா நாளைக்கு மறுநாள் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஆக்சுவலா இந்த பிரச்சனைனாலேயே என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல. அதே நேரத்துல வீட்டு வேலைக்கு கூட ஆட்களை வைக்க முடியல. ஏன்னா யார் என்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு வந்தாலும் ஏதாவது பொருட்களை திருடிட்டு போயிடுறாங்கன்னு வேதனையோட சொல்லிருக்காங்க. மேலும் வினோதமா சத்தம் கேட்கக்கூடிய ஆடியோ ஒன்ன ஷேர் பண்ணி 2020 இருந்து இந்த மாதிரி வினோதமான ஒரு சத்தம் வீட்டுக்கு மேல இருந்து கேக்குது. போஸ்ட் कर दो. மேலும் வெளியிருந்து யாரோ கதவை தட்டுற சத்தமும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. இத பத்தி நான் இருக்கிற பில்டிங் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். ஒரு கட்டத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடியே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதையும் விட்டுட்டேன். இப்ப நான் அந்த சத்தங்களோட தான் வாழ்ந்துகிட்டு வரேன். இந்த பிரச்சனைகள்னால கடந்த 5 வருஷமா எனக்கு மன அழுத்தம் இருக்குது. தொடர் மன அழுத்த காரணமா குரோனிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம்ன்ற நோய் எனக்கு வந்திருக்குது. நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டு சோர்வா இருக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஆக்ட்ரஸ் தனுஸ்ரீ தட்டா சொல்லிருக்காங்க. இதை பார்த்த சிலர் இவங்க பப்ளிசிட்டிக்காக பண்றாங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்தாலும் பலர் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இவங்களுக்கு உதவி செய்யற நோக்கத்தோட உங்களுடைய அட்ரஸ சொல்லுங்க, நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு வராங்க.